கேப்டன் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க. காசு என்னங்க காசு, செத்து போனா கூட நம்மள புதைக்கும்போது அண்ணா கொடிய கூட அறுத்து விட்டு தான் புதைப்பான்னு சொன்னாங்க. ரொம்ப சரியான வார்த்தை. கீழ் ஜாதிக்காரங்க உதவி பண்ணியிருக்காங்க தெரியுமா? எத்தன மேல் ஜாதிக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போதோ, இல்ல வாழவே முடியாது, நீ பொழைக்கவே மாட்டாங்கன்னும் போதோ, கீழ் ஜாதிக்காரங்க ரத்தம் குடுத்தோ, இல்ல காப்பாத்துன விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது, மேல் ஜாதி, கீழ் ஜாதிங்கிறத ஒரு செய்யற வேலையை வச்சு நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு கீழ் ஜாதிக்காரன் இல்லாமலும் மேல் ஜாதி இல்ல அப்படிங்கறது என்னால சொல்ல முடியும். என் ஜாதியை விட்டு வேற ஜாதிக்கு நான் போக மாட்டேன், பொண்ணு தர மாட்டேன்னா ஓகே, அந்த பையனை கூப்பிட்டு பேசுங்க, அந்த பையன் கிட்ட உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க, அவன் எடுத்துக்கலையா ஒதுக்கி விட்டு போங்க. அப்படியும் கேட்கலையா உங்க வீட்டு பொண்ணை கொல்ல வேண்டியது தானே, ஏன் கொல்ல மாட்டீங்க? அப்பவும் இதே ப்ரொசீஜர் தானே. இப்ப அந்த பையனை கொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ், போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க, ஜெயில போடுறாங்க, அதே தானே உங்க பொண்ணை கொண்டு இருந்தாலும் அந்த ப்ரொசீஜர் தானே.